இல்லைங்க எப்படி இருந்துச்சுன்னு கேட்டேன். நல்லா இனிப்பா. உங்களுக்குலாம் எப்படிங்க சோறு போடுறாங்க? தட்டில் தாங்க. சரி உங்க குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ கேட்குறீங்க, அது ஏன்னா ஒரு செய்தியாக இருக்கு. எங்கள் குடும்பத்தை பற்றி எங்கேயுமே கிடையாதுங்க. என்னன்னா நாங்கள் எங்கள் மேரேஜ் பண்ணுறதுல எங்கள் சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணுவோம். எப்படின்னா எங்கள் தாத்தா வந்து எங்கள் பாட்டி தான் கல்யாணம் பண்ணாரு. சரி போயிட்டு போகுது அப்படின்னு நினைக்கிட்டு எங்கள் அப்பா எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணிட்டு விட்டாரு. நான் அன்னைக்கு முடிவு எடுத்தேன், கல்யாணம் பண்ணால் என் ஒய்ஃபை தான் கல்யாணம் சொல்லி நான் என் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணேன். சரி மன்னிச்சிருங்க, தெரியாதனமாக கேட்டேன். சரி நான் வந்த விஷயத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஏதோ பாட்டு பாடினேன். உங்கள் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் மெட்ராஸில் ஏதாவது ஒரு நல்ல ட்ரூப்பில் பாட்டு. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், அப்படியே ஒரு பாட்டு பாடி முடிஞ்சோன்னு அப்படியே காலில் தேன் வந்து பாயிற மாதிரி தேன் சூப் பீரே பாயிங்க உங்கள் அதில். ஓ நீங்கள் என்னங்க இவ்வளோ மாதிரி சரி பாடுங்க. ரெடியாக இருக்கீங்களா? ஆமாம், நல்லா இருந்தால் கை தட்டுவாங்க, இல்லை உங்களை தட்டிடுவாங்க. எல்லா சேனலும் எழுதி வச்சுக்கோங்க. பாருங்க நிறைய பாட்டு எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, பெருசாக பாடுங்க. ஓகே வசனம் தாங்க அதிகமாக பேசுறீங்க, பாட மாட்டேங்கிறீங்களே. முதல் பாட்டு கேளுங்க. என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு? பெயிண்ட் அடிச்சு 15 வருஷம் ஆச்சு. ஏங்க பாட்டு பண்ண சேனலுக்கு என்னாச்சு, கதவுக்கு என்னாச்சு, இப்படியா பீரோவுக்கு என்னாச்சு இருப்பாங்க. உங்களுக்கு இந்த பாட்டோட தில்லைன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு ஹரிகரன் பாட்டு ஒன்று, அவர் ஸ்டைலே பாட்டுமா? பாடு. ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும். அப்புறம் மத்தாளுக்கு மூக்கில் கேட்கும். ஏங்க ஏதோ ஒரு பாட்டு காதில் இருக்கு எல்லாருக்கும் தெரியாதாங்க, எப்படி பாடிக்கிட்டு இருக்காரு பாருங்க. சரி வேணாங்க, உங்களுக்கு இது வேணாம். வெஸ்டர்ன் ஸ்டைல் ஒரு பாட்டு எடுத்து விட்றேங்க. அப்படியா? உங்களுக்கு வெஸ்டர்ன்லாம் பிடிக்கலங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஜூன் போனால் ஜூலை காற்றே. அப்போ ஆகஸ்ட் போனால் அனல் காட்டுறா? ஏங்க இப்படி சூறாவளி காற்று சுருண்டு போயிடாங்க, இப்படி இடத்த கூட மாற்றுங்க சார். இப்படி வாங்க. ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்திருந்தேன். ஏன் திக்குவாயா? உடனுக்குடனே பண்ணாலே நம்ம கேட்க மாட்டோம். ஒரு வருஷம் காத்திருந்தா என்னங்க, அடுத்து நம்ம 22வது பொங்கல் விழா கொண்டாடுவோம். நல்லா யோசிக்குது. தண்ணி கிண்ணி சாப்பிட்டீங்களா? சரி நைட் டைம் இருட்டா சரி, இந்த டைமில் கொஞ்சம் சுச்சுவேஷன் சாங்காக ஒரு பாட்டுங்களா? கை விடுங்க சரி, முகத்தை முடிச்சிடாங்க. இது சுச்சுவேஷன் சாங் பாடுறது உண்மையிலே பாராட்ட முடியும். இந்த இரவுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு பார்ப்போம். நேற்று ராத்திரி அம்மா. இன்னைக்கு ராத்திரி உங்க அப்பாவா? ஏங்க சுச்சுவேஷன் சாங்குக்கு ஏங்க? சரி அதெல்லாம் அவங்க மனசை தொடுற மாதிரி இருக்காங்க சார். காணா பாட்டா பாடுறாங்க. காணா பாட்டா? காணா பாட்டு. ஓகே காணா பாட்டு கேட்பீங்கல்ல, எல்லா பாட்டும் எங்களுக்கு ஒன்று தான் பண்ணுறீங்களா? சரி சரி இருக்கு, ஏதோ ஒரு சத்தம் வந்தால் போதும். சார் வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம். அப்போ கெண்ட மீன் கழிச்சி மீனும் காது விட்டா? சரி வேணாம், இந்த பாட்டை விட்டுங்க. பாருங்க இன்னைக்கு எந்த பாட்டுமே ஃபேமிலியோட கேட்க முடியாத அளவுக்கு. சரி சரிங்க சார். சார் மெல்ல மெல்ல நடந்து வந்தது பாதம். இவ்வளோ ஸ்டேஜ் இருக்கு, எதுக்கு நீங்கள் மெல்ல நல்லா வேகமாக நடக்கலாம்ல? யானை கழுவிங்களா? மல்லிகை பூவுக்கு கல்யாணம். அப்போ ரோசா பூவுக்கு டைவர்ஸா? ஏங்க லட்சக்கணக்கான பாட்டுக்கு சார், ஏன் சார் நீங்கள்? சரிங்க சரிங்க, தலைவர் பாட்டை பாடிடுமா? இந்தியன் படத்துல ஒரு பாட்டு பாடுறாங்க. நல்லா இருக்கு. இப்போ தான் நம்ம விஷயத்துக்கு வந்துட்டார், யூத்துக்கு வந்துட்டார். எந்திரன் கரண்டாக வந்தது. எந்திரா 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 எந்திரா. சார் சார் உட்காரு உட்காரு சார். நல்ல பாட்டிலே அப்படித்தானா? அவர் எந்திரிச்சு பூரா கூட்டம் கிளம்ப போடுங்க. அப்படிங்களா? இது வரைக்கும் பாடினீங்க, சரி பரவாயில்ல. இப்போ கூட்டத்துக்கு கலைஞருக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களே. சரி வேற பாட்டு, அதே பாட்டு வேற பாட்டு பாடுமா? பாருங்களா, அதே படத்துல வந்து அரிமா அரிமா அங்கே வரும் உங்க பெரியமா பெரியமா. யா சரி சார், முடிச்சுக்கலாம் சார். இல்ல சரி பரவாயில்ல, இவ்வளவு சோகப்படுத்துறீங்க. சோகத்து பாட்டு பாடுறீங்க. ஏன்னா உங்க பாட்டை கேட்டு நாங்கள் சோகமாயிட்டோம். அப்படிங்களா? சோகப்பாட்டு. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். அது ஒரு 500 சில்லறை இருக்கு பாருங்க. சரி ஒரு தத்துவ பாட்டை பாடுறீங்க. தத்துவமா? தத்துவம் இது நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க ரிதமா பாடாட்டி கூட வரிகள் மட்டும் இருந்தா போதும். தத்துவம் பாடு. மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான், அப்புறம் மற்றவெல்லாம் மண்ணெண்ணெய் ஊற்றுவேன். ஏங்க மரத்தை வச்சு தண்ணி ஊற்றான்னு தெரியாதா சார்? என்னங்க சார் நீங்க? இந்த பாட்டை கேட்டு பாருங்க. நான் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி. ஆமா, உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி, நான் ஊதுவத்தி, அங்க ஒரு சார் இந்த மெழுகுவத்தி, இங்கிட்டு கொசுவத்தி. சரி வேண்டாம், நம்ம எம்ஜிஆர் காலத்து தலைவர் வாத்தியார் பாட்டு ஏதாவது அந்த பாட்டு ஏதாவது நிறைய வச்சிருக்கீங்க. ஸ்டாக் வச்சிருக்கேன் நிறையா. பாடலாம் போலயே. சும்மா ஒரு 2 பாட்டு பாடி முடிச்சிடலாமா? சான்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு பாருங்க. அவங்ககிட்ட கேட்டுக்கிறோம், நம்ம கையில் இல்லையா? சரி இந்த 2 பாட்டு பாடலாம்னு கெஞ்சிறாரு, பரவாயில்லையா? கொடுங்க, ஓகே சொல்லிட்டேன். அது உங்க பிசினஸ் தான் சொல்றாங்க. குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும். குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன
தர வேண்டும். அட்வான்ஸ் 25,000 ரூபா, மாத வாடகை 3000 ரூபா. எங்க நான் வீடு கட்டி வாடகை வீட்டில் உட்காந்துருக்கேன். சரி அவங்களா சாருங்களா சொன்னாங்க பாட்டு பாருங்க சொல்லி. சரி முடிச்சலாம் சார். எனக்கு அடுத்து இந்த ஒரு நல்ல பாட்டா வச்சிருக்கேங்க. மாசி மாசம் ஆளாத பொண்ணு மாமன் எனக்கு தாரி. இந்த பாட்டுலாம் கூட லிஸ்ட்ல நீங்க எழுதிங்களா? சரி அதுக்கு நீங்களே கமெண்ட் கொடுத்துருங்க. சரி வேணாங்கண்ணா வேணாங்கண்ணா. நான் அடுத்த பாட்டு பாடுங்க. நின்ற போல் அசையுங்க, அசைற போல் நிற்கும். தாங்க மெயினா கேட்டேன். கொஞ்ச நேரம் அந்த பாட்டை கடைசி எழுதி வச்சுங்க. அது சரி. முக்கியமான பாட்டு. பாட்டும் நானே பாவமும் நானே. பாட்டு மட்டும் நீங்க பாவாங்க வாங்க. எப்படி இருந்த முகங்கள் இருக்கலாம் அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி இருந்துச்சு. ஒரு 5 பாட்டு பாடி இப்படி கந்தகோலமா ஆகிட்டீங்க சார். சார் அதுக்கு நீங்க இங்க நின்று இடமே நல்லா தான் இருந்துச்சு சார். நான் வாசிப்படி இங்க நின்று நல்லா பாடுவான்னு பார்த்தேன். சரி இப்ப பாருங்க சார். கடைசி 2-3 பாட்டு மட்டும் சார் பாருங்க. ஒரே சரி கொஞ்சம் வேகமா சார். ஓகே. தீ பிடிக்க முத்தம் கோடுடா. ஒருத்தர் வந்து போய் ஆசிரியர் படுத்து கிடக்க. நெஞ்சினிலே நேரம் சரியா இல்லை முடிச்சிருக்கியா? முடிச்சு சார். லாஸ்ட்டுங்க ஒரே பாட்டு தான் கடைசி பாருங்க. அப்படியே பாடிட்டு கிளம்பிடுவாங்க. எம்பாட்டு பாட்டு பாட்டு அப்படின்னு அவங்க சொல்ல முடியும். ஆனால் ரொம்ப சந்தோஷம் சார்.